வணக்கம். ஒரு இடமோ நிலமோ அது யாருக்கு சொந்தம்? தனிநபர்களுக்கு பாத்தியப்பட்டதா? இல்ல அரசுக்கு பாத்தியப்பட்டதா? அரசுக்கு பாத்தியப்பட்டதுன்னா என்னவா இருக்கு? ஏதாவது பள்ளிக்கூடமா இருக்கா? மருத்துவமனையா இருக்கா? இல்ல வருவாய்த்துறைக்கு சொந்தமா இருக்கா? இல்ல நத்தம் புறம்போக்குன்னு இருக்கா? அப்படி இது எல்லாமே வந்து உங்களுக்கு அரசு நிலம்ங்கிறதுல வந்துரும். தனியார் நிலம் அவங்க அவங்க பேரு, அப்பா பேரு, பெண்களா இருந்தா அப்பா பேரோ, கணவர் பெயரோ போட்டிருப்பாங்க. இது எதுல பார்க்கலாம் அப்படின்னா, பதிவேடு, ரெஜிஸ்டர் அப்படிங்கிறதுல வந்து நம்ம தாராளமா பார்க்கலாம். அதை எப்படி பார்க்கறது அப்படின்னா, உங்களுடைய இங்க மொபைல்லயே நீங்க பார்க்கலாம். தாராளமா மொபைல்லயே போய் அந்த கூகுள் சர்ச்ல கொடுத்து பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப எங்க எங்க ஊர்ல ஒரு தலியில தொடர்ந்து முதல்ல ஒரு இடத்த பண்ணாங்க. எப்பவும் தொடர்ந்து பார்த்தா ஆக்கிரமிப்பு நடந்துகிட்டே இருக்கு. அதற்கு வேற யாராவது இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் மட்டுமே அந்த இடம் அவங்களுக்கு தான் சொந்தம். இதுக்கு கோயிலுக்கு சொந்தம். கோயிலுக்கு ஒதுக்கிட்டாங்க. பாருங்க கோயில் பேர்ல போட்டிருக்குது. இங்க எல்லாம் வந்து வருவாய்த்துறை, கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், வட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் எல்லாம் வந்து நிலத்தெல்லாம் அளந்து சர்வே பண்ணி பொதுமக்கள் முன்னில அளந்து சர்வே பண்ணி இது கோயிலுக்கு சொந்தமான இடம்னு சொல்லிட்டாங்க. நாங்க இங்க கோயில் கட்டிட்டு இருக்கிறோம். இப்ப கோயில் கட்டி முடிச்சுட்டா அடுத்து ஒரு என்ன அமிர்த மண்டபம். அமிர்த மண்டபம்னு ஒண்ணு நாங்க கட்டிட்டு இருக்கிறோம். அதுக்கு இந்த சிவசங்கர்ங்கிற வந்து இடையூறு பண்றாரு. அது இல்லாம எங்களை எல்லாம் வந்து அவமானமா பேசுறாரு, இல்ல வலைதளங்கள்ல பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு புகார் காவல் நிலையத்துல கொண்டு போய் கொடுத்தாங்க. இப்ப அங்க இப்ப மறுபடியும் காவல்துறையினர் கூப்பிட்டாங்க. அப்புறம் புகார் கொடுக்கும்போது காவல்துறையினர் அவங்க செய்ய வேண்டிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்னங்கிறத அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்படி காவல் ஆய்வாளர் மரியாதைக்குரிய காவல் ஆய்வாளர்கள் காவல் ஆய்வாளர்கள் அழைத்தார்கள். அங்க போய் அவங்களுக்கு அப்புறம் விளக்கம் கொடுத்தோம். நம்ம புறம்போக்கு மேடம் இந்த மாதிரி பாருங்க இந்த சான்றெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்தோம். அப்புறம் அவங்களும் சில அதில் 2 பக்கம் கேட்டுட்டு நீங்க அப்படி இருக்குது அப்படின்னா நீங்க போய் நீதிமன்றத்தில் நீங்க வட்டாட்சியருக்கு மனு கொடுங்க, வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட மனு கொடுங்க, மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுங்க. இதெல்லாம் இல்லைன்னா நீங்க கோர்ட்ல வழக்கு தாக்கல் பண்ணுங்க. அந்த நீதிமன்ற உத்தரவை பெற்று கொண்டு வாங்க. ஒரு சட்டப்படி பண்ணுங்க. அப்படி சொல்லிட்டு அதை விட்டுட்டு நீங்க வந்து இந்த ஃப்ளக்ஸ் வைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி அவங்க மேடம் அவங்க சொன்னாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்பவும் அவங்க அங்கிருந்த வந்தது கிட்டத்தட்ட சுமார் ஒரு 20-30 பேர் தலியை சேர்ந்தவர்கள் அந்த கோயில் கட்டணது கோயில் இடம்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிற ஒரு பெரும் கூட்டமே தலி காவல் நிலையத்துக்கு வந்தது. பெரும் கூட்டமே அப்படின்னா இங்க ஒரு ஆள் போயிருக்கல இந்த 20-30 பேருங்கிறது ஒரு பெரிய கூட்டம் தான். கூட்டம் வந்து இதுதான் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்போ மேடம் அவங்களுக்கு எங்களுக்கு என்னங்கிறது தெரியாது. கிராம நிர்வாக அலுவலருக்கு மேடம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி சார் சிவசங்கருங்கிற என் முன்னால் தான் போட்டிருக்காரு. அது ஏதோ புறம்போக்குன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் மரியாதைக்குரிய கிராம நிர்வாக அலுவலர் சார் இப்போ நான் இங்கே வெளியே இருக்கேங்க மேடம். நான் வந்து ஆஃபீஸில் அந்த பதிவேட்டை பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி அப்படின்னு மேடம் சொல்லிட்டாங்க. பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறதுக்கு இது திடீர்னு வந்து ஒரு கேட்ட விஷயம் அல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்பே கடந்த ஆண்டு 2024 இருந்து அந்த கட்டட பணி துவங்கினதுமே முதல்ல எப்போதுமே ஒரு இடத்த கட்டடம் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு அப்புறம் தான் காம்பவுண்ட் சுவரை கட்டுவோம். இப்போ அவங்க யாருக்கு பாதிக்கப்பட்ட முறை தனியாக அதை கட்டி போட்டு தான் அப்புறம் கட்டுவாங்க. ஆனா முதல் வேலை என்னன்னா சுற்றுச்சுவர் அந்த பிரச்சனை தொடர்ந்து 3-4 நாள்ல காம்பவுண்ட் சுவரவே கட்டி முடிச்சுட்டாங்க. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏழை எளிய மக்கள் முதல்ல வந்து வேண்டுகோள் வைக்கிறாங்க. அப்ப நீ கட்டணும்னு என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்களும் அப்புறம் விட்டுறாங்க. ஆனா தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா பார்த்தாங்கன்னா பெருசா அப்படியே கோயில் எந்த இடத்துல கட்டடம் அனுமதி வாங்கினாலும் அனுமதி வாங்கணும். ஆனா அனுமதி வாங்காம பேரூராட்சி கிட்ட விண்ணப்பிச்சு வரைபடம் விண்ணப்பிச்சு அனுமதி பெற்று கட்டடம் கட்டணும். இப்ப காவல்துறை நேற்று வந்து அந்த ஒரு ஃபிளக்ஸ் இது இப்ப வச்சதை நாங்க அங்க ஒரு ஃபிளக்ஸ் கொண்டு போய் வச்சேன். அந்த ஃபிளக்ஸ் என்ன வச்சேன் அப்படின்னா இந்த இடம் புறம்போக்கு இடம் தான் அப்படிங்கிறதுக்கு வட்டாட்சியர் எனக்கு ஆட்சியர் தகவல் கொடுத்துருக்காரு. கிராம நிர்வாக அறிக்கை கொடுத்துருக்காரு, அடங்கல் கொடுத்துருக்காரு. அதனோட வரைபடம் இவ்வளவுதான். அந்த வரைபடத்துல கோயில் வந்து இந்த அளவுல தான் இருந்தது.
ஒரு 48 சதுர மீட்டர் தான் டோட்டல் பரப்பளவு. அந்த 275 சதுர மீட்டர் மொத்தம் இருக்கிற அந்த இடம், அந்த நம்பர் இடம் வந்து 1120 பார் 3 புதிய பிள்ளைகள் 1120 பார் 3. அதுல வந்து இருக்கிற மொத்தமா 275 சதுர மீட்டர்ல 48 சதுர மீட்டர்ல மட்டும்தான் அந்த கோயில் இருந்தது. ஆனா இந்த கோயில் கட்டுறவங்க வைக்கிற வாதம் என்ன, 275 சதுர மீட்டருமே கோயிலுக்கான இடம், கோயில்னு போட்டிருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. எங்க போட்டிருக்கு? நீங்க அந்த அடங்கலை வச்சு பாக்குறீங்க. அடங்கல்ல குறிப்புங்கிற இடத்துல போட்டிருக்கு, விநாயகர் அருள்மிகு விநாயகர் கோயில்னு போட்டிருக்கு. அந்த அடங்கல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப அடங்கல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப பக்கத்துல இப்ப நேற்று நான் அந்த பிளக்ஸ் கொண்டே வச்சேன். இப்ப இதான் இவ்வளவு பெரிய நத்தம் புறம்போக்கு இடத்துல இவ்வளவு பகிரங்கமா இவ்வளவு பெரிய கோயில் கட்டினதெல்லாம் மறுபடியும் மிச்ச சொச்சம் இடம் இருக்குது. ஏதோ அங்க ஏதோ போன தர வண்டி கிட்ட அதையும் மறைச்சு ஒரு அமிர்த மண்டபம் ஒண்ணு கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்ப அதை எதிர்த்த போன வாரம் திங்கக்கிழமை டெய்லியும் போய் வட்டாட்சியருக்கு மனு கொடுத்தாச்சு, கிராம நிர்வாகங்களுக்கு நேரில் மனு கொடுத்தாச்சு, மறுபடியும் ரெஜிஸ்டர் தபாலும் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருக்கு. ஆனாலும் அந்த வேலை நிற்காம டெய்லியும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணிருக்கோம், கிராம நிர்வாக அலுவலர் வட்டாட்சி 2 மணி இருக்கணும். உடனடியாக அவங்க கட்டுறவங்கள முதல்ல வேலை நிப்பாட்டுங்கன்னு சொல்லியிருக்கணும். இப்போ கிராம நிர்வாக அலுவலருக்கு வந்து பார்க்கணுங்கிறாரு. இது எப்படி இவ்வளவு ஒரு வருஷமா இருந்துட்டு இருக்கிற இஷ்யூ, பிரச்சனையா இருக்கிற விஷயம் நான் தொடர்ந்து மனுக்களை போட்டுட்டு இருக்கிறேன். அதற்கு போய் நில வருவாய் ஆய்வாளர் இந்த 28/8/2024 வந்து அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க. இங்க இருக்கிற மக்கள் கிட்ட விசாரணை பண்ணோம். விசாரணை பண்ண போது இதை வந்து இங்க பல கோயிலை பெருசா கட்டிட்டு இருக்கிறாங்க. மக்கள் கிட்ட விசாரணை பண்ணும் போது முதல் இருந்த அளவுலயே கோயில் கட்டிட்டாங்கன்னு எங்களுக்கு போக்குவரத்துக்கெல்லாம் இடையூறா இருக்காது அப்படின்னு தெரிவித்ததாகவும், அதனால அது கோயில் விரிவாக கட்டுறதுனால எங்களுக்கு போக்குவரத்து இடையூறு ஏற்படும் தெரிவித்ததாகவும், அதனால இது வரைக்கும் இந்த கோயில் கட்டுற வேலையை நிப்பாட்டுங்க, உரிய அனுமதி பெற்று கட்டுங்க அப்படின்னு என்பதை தெரிவித்து விட்டேன் என்பதை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிக்கோட்டை நில வருவாய் ஆய்வாளர்கள் வட்டாட்சியருக்கு வழங்கிய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. அந்த நில அவ்வளவு தணிக்கை அளவை நடைபெறும் போது நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மேடத்துக்கிட்ட கேட்டார், மேடம் இந்த 1120 பார் 3 அப்படிங்கிறது யாருடைய நிலம், என்ன நிலம் அப்படிங்கிறோம். உடனே விஓவை கூப்பிடுறாரு, சார் இங்க வாங்க, என்னங்கிறாரு. கோயில் எடுங்க சார், கிளாசிபிகேஷன் வகைப்பாடு என்னங்கன்னு கேட்கிறேன். அப்ப அரசு நிலம் அப்படின்னு கவர்மெண்ட் லேண்ட்னு இங்க இருக்கிற இந்த கோயில் கட்டுறவங்க முன்னிலையில், அத்தனை பேர் முன்னிலையிலும் மேடம் அவங்க சொல்றாங்க. ஆனாலும் மீறி கோயில் கட்டுறாங்க. அன்றைக்கு வருவாய் கோட்டாட்சியராக திரு ஜஸ்வந்த் கண்ணன் அவர்கள் வருவாய் கோட்டாட்சியராக இருந்தார். அவருக்கு அதிகாரம் இருக்குது, அவர் தான் அகற்ற சொல்லி உத்தரவிடணும். ஆனால் அவர் எதுவுமே அதை பத்தி கண்டுக்காம, அவருக்கு கீழே பிற அதிகாரிகள் அவர் எதுவும் உத்தரவிடாம, வட்டாட்சியரோ கிராம நிர்வாகங்களோ எதுவும் பண்ண முடியாது. அவருடைய ஆதரவுடன் பகிரங்கமாக இந்த கட்டுமான பணி தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கு. அப்போ திரு ஜஸ்வந்த் கண்ணன் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் மீது இந்த மாதிரி ஆக்கிரமிப்புக்கு துணை போற அவர் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற புகார் மனையை நான் மாவட்ட ஆட்சியருக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். இவ்வளவு ஒரு பிரச்சனைக்கு உரிய இடத்த கிராம நிர்வாகரோட போன் பண்ணி கேட்டா, நான் வந்து போய் ஃபைல் எடுத்து பார்த்தா தான் தெரியும்னு அப்பட்டமான பொய் சொல்றாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். மக்களாகிய நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. ஒரு ஆய்வாளர்களுக்கு அவங்களுக்கு தெரியாது, அவங்க அரசு அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ, வருவாய்த்துறையில் என்ன சொல்றாங்களோ, அவங்க சொல்றதை ஏற்று அதை ஃபாலோ பண்ற பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு ஏற்படக்கூடாதுன்னு பிரச்சனை, அதுக்காக கூப்பிடுறாங்க. இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு பிரம்மாண்டமான இடத்த கட்டுறேன், இந்த இடத்துல நான் போய் போட்டோ எவிடன் இப்படி எல்லாம் டெய்லி பாருங்க, திங்கட்கிழமைக்கு கட்டட கீழே வரைக்கும் வந்துருக்குது, செவ்வாய்க்கிழமை மறுபடியும் ஒரு மறுபடியும் கட்டிட்டாங்க, இப்போ புதன்கிழமை கட்டும் போது மேலே ஃபுல்லா கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அடுத்த ஒரு நீதிமன்ற வழக்குக்கே நான் கொண்டு போகணும் அப்படின்னா, இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது, நான் டெய்லியும் போய் மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், வருவாய்த்துறை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, அதை நிப்பாட்டவே இல்லை அப்படின்னா, நான் போய் ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்தோட போட்டோ எடுத்து நான் கொடுக்கணும் நீதிமன்றத்துக்கு. உங்களுக்கு நீங்க சொன்னீங்கிறதுக்கு என்ன ஆதாரம், இவ்வளவுதான் கட்டினாங்கிறதுக்கு என்ன ஆதாரம், நீங்க போய் கிராம நிர்வாகிகள் பார்த்தீங்கிறதுக்கு என்ன ஆதாரம், வட்டாட்சியர் மனு கொடுத்தீங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா, எனக்கு ஆதாரம் வேண்டுமா வேண்டாமா? தினமும் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாருன்னா, நீங்க தினமும் கட்டிட்டு இருக்கிறீங்க. புறம்போக்கு இடத்துல தினமும் டெய்லி காலையில நேரத்துல ஆரம்பிச்சு கட்டட வேலையை வேக வேகமா நடத்திக்கிட்டே இருக்கிறீங்க. வட்டாட்சியரோ கிராம நிர்வாக அலுவலரோ யாரும் வந்து இந்த இடத்த முதல்ல இது புறம்போக்கு இடம், இந்த இடத்துல நீங்க கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு முடியல. இது என்னோட தனி எங்க பாட்டியோட பக்கத்துல இருக்கிற 1120 பார் 4 அப்படிங்கிற இடம் எங்க பாட்டியோட ராஜம்மாள்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல நான் ஒரு ஃப்ளக்ஸ் வச்சேன். என்ன ஃப்ளக்ஸ் வச்சேன்? அங்க யாரையாவது கடுமையா விமர்சனம் வச்சனா, சரி அது என்னங்கிறத அதை தனி பதிவிடலாமா பார்ப்போம். இப்ப நம்ம வர்ற விஷயத்துக்கு
வருவோம். இப்ப அவர் சொல்றது என்ன, 1120 பார் அவர் கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரியலைங்க. கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரியல. வந்து பதிவேட்டை பார்த்தா தான் அவருக்கு அந்த 1120 பார் 3ங்கிறது அரசு நிலம், புறம்போக்கு நிலமா, கோயில் நிலமா, இல்லைன்னா வேற யாருக்காவது பாத்தியப்பட்டதா அப்படிங்கிறது திங்கட்கிழமை அன்னைக்கு அலுவலகத்தை வந்து கிராம நிர்வாகம் போய் அந்த சிட்டா பதிவேட்டு எல்லாம் புரட்டி அந்த 1120 பார் 3 தேடி கண்டுபிடிப்பார். எங்க இருக்கிற அந்த பெரிய சிரமம் தேடி கண்டுபிடிச்சு அப்புறம் அது வேற வேற சமஸ்கிருதத்திலயோ ஹிந்திலயோ இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த அதை வந்து கண்டுபிடிக்கணும். அவர் கண்டுபிடிச்சு இது அரசு நிலம்ங்கிறதுக்கு எப்படின்னு அவர் ஒன்றும் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணி சட்ட வல்லுநர்ல கலந்து ஆலோசனை பண்ணி, ஏன்னா முதல்ல கொடுத்த கிராம நிர்வாகம் அவரு கொடுத்துட்டு போயிருப்பாரு. இவரு சட்டப்படிதான் வந்து செஞ்சு கொடுக்கணும், ஏனோ தானு கொடுக்க முடியாது, சர்ச்சைக்குரிய இடமாய் போச்சு. அப்ப அவர் அதெல்லாம் பண்ணி தெளிவு பெற்று அவருக்கு கொடுக்கறதுக்குள்ளே இவங்க மண்டபம் கட்டி முடிச்சு அடுத்த ஒரு மண்டபம் முதல் மாடிக்கு போனாலும் போயிடுவாங்க. இதனாலதான் அரசு என்ன பண்ணுச்சுன்னா, இப்படியெல்லாம் கிராம நிர்வாக அலுவலர்கள் அப்பட்டமா மக்கள் கேட்கறதுக்கு, சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு அதுக்கான பயன்படுறதுக்காகத்தான் கிராம நிர்வாக அலுவலர், நில வருவாய் ஆய்வாளர், வட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட ஆட்சியர், அடுத்து நில நிர்வாக ஆணையர், அடுத்த தலைமைச் செயலாளர், அது இல்லாமல் காவல்துறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உதவி ஆய்வாளர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர், காவல்துறை கண்காணிப்பாளர், இப்படிங்கிறவங்க எல்லாம் யாருக்காகனா எல்லா பொதுமக்களுக்கும், எல்லா மக்களுக்கும் சட்டத்திற்கு முன்னால் சமந்தா, எந்த மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இடையூறு ஏற்படக்கூடாது, பொது உபயோகத்தில் இருக்கிற இடத்த யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாதுன்னு காப்பாற்றுறது, அதெல்லாம் பண்றதுக்காகத்தான் இவர்கள் அதிகாரிகள். ஆனா அந்த இடத்த நான் எந்த இடையூறு ஒரு இதை கூட நான் டச் பண்ணவோ சுரண்டவோ எடுக்கவோ இன்னும் கிடையாது. ஆதாரங்கள் மட்டும் எடுத்தது தவறாமா. ஆனா இது இப்படித்தானுங்க, இது கோயில் நிலம் இல்லை, இவங்க கோயில் நிலம்னு பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது புறம்போக்கு இடம் தான், இதுக்கு பாருங்க எவிடன்ஸ் வட்டாட்சியரே கொடுத்துருக்காரு அப்படிங்கிற, அது இல்லாம நான் மனுவெல்லாம் போட்டிருக்கிறேன்னு என்னென்ன அரசு சட்டப்படி நான் அனுப்பணும் அதை சொல்லி மதிப்புக்குரிய வட்டாட்சியர் என்ன அது பின்னால் தெளிவாக சொல்றேன். அந்த வச்சதுமே இந்த கோயில் கட்டுறதுல ஒரு நபர் உடனே வந்து தகவல் தெரிஞ்சு உடனே வர்றாரு. வந்ததுமே அவர் ஏதோ திட்டிக்கிட்டே வர்றாரு, சில வார்த்தைகளை உபயோகப்படுத்திக்கிட்டே வந்து திட்டி உடனே என்ன பண்றாரு, அதை பிடிச்சி அப்படியே அந்த பிளக்ஸை பிடிச்சி திட்டிட்டு ஆட்டுறாரு. அப்படியே வேட்டியை வரிச்சுக்கிட்டு அப்படியே என்ன அடிக்கிறதுக்கு வேகமா வர்றாரு. பக்கத்துல காவல்துறையினர் இருந்தாங்க, அவங்க உடனே தடுத்து நிறுத்தி இது பண்ணிட்டாங்க. அப்புறம் உடனே என்ன கிட்ட சொல்றாரு, சட்டப்படி இது தப்புங்க, நீங்க எப்படி அனுமதி இல்லாம நீங்க ஒரு பிளக்ஸ் வைக்கலாம், சார் தனியார் இடமா தான் நீங்க பிளக்ஸ் வைக்க அனுமதி கேட்கணும்ல, அதை நீங்க சொந்த இதுக்கெல்லாம் வச்சுக்கலாம், இது பிரச்சனையாகக்கூடியது சார், பிரச்சனையாகிற மாதிரி என்ன வாசகம் எழுதி இருக்கணும் பாருங்க. அது எது கிடையாதுங்க, நீங்க முதல்ல எடுங்க, இங்க லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையாதுங்க, நீங்க எதா இருந்தாலும் நீங்க மேல்முறையீடு பண்ணுங்க, முதல்ல எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள், காவல்துறைக்கோ பொதுமக்களுக்கோ ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பது கருதுபவர்கள். அதனால சார் நான் இப்ப என்ன சார் பண்ணணும், நீங்க முதல்ல அந்த பிளக்ஸை முதல்ல எடுத்துருங்க. சரிங்க சார், நீங்க சொல்றீங்க எடுத்துடுறேங்க அப்படின்ட்டு உடனடியாக என்னுடைய பாட்டியோட தனிப்பட்ட நிலத்துல இருந்த என்ன உண்மையோ மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட சொந்த செலவுல என் சொந்த இடத்துல வச்ச இடத்த அப்பவே நான் அகற்றி அதை எடுத்து தூக்கி எல்லாம் மூங்கிலெல்லாம் கழட்டி அங்க தூக்கி போட்டேன். போட்டதுக்கு அப்புறம் சாயந்தரம் போனதுக்கு அப்புறம் தான் அப்ப கிராம ஒரு மரியாதைக்குரிய காவல் ஆய்வாளர் அவர்கள் என்ன விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணிட்டு அவர் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க இதெல்லாம் வச்சீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையாகுது, நீங்க சட்டப்படி மனுக்கள் எல்லாம் கொடுங்க, அங்கிருந்து உத்தரவை வாங்கிட்டு வாங்க, நாங்களே அகற்றும் போது நாங்களே வந்து உரிய நடவடிக்கை எடுப்போம். மதிப்புக்குரிய காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு மிக்க நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப இந்த விளக்கத்தை எழுதி கொடுங்கன்னாங்க. சரிங்க, இப்படி வந்து கேட்டாங்க. அதுல அப்புறம் கொடுத்திருந்தார், மனு எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தார். எழுதும் போது அவர் சொன்னாரு, அனுப்புனர் போடுங்க சிவசங்கர், அப்பா பேரு, என்னுடைய முகவரி, அட்ரஸ் போட்டு பெறுநர் காவல் ஆய்வாளர் தளி, காவல் நிலையம் தளி அப்படின்னு போட்டு, அம்மா வணக்கம், இந்த மாதிரி நடப்பன் என்கிற திருமூர்த்தி என்பவர் வந்து மனு வந்து என் மேல இந்த கோயில் கட்டிட்டு இருக்கிற அமிர்த மண்டபத்திற்கு இடையூறு ஏற்படுத்துவதாகவும், இந்த மாதிரி சொல்ற அவதூறு செய்வதாகவும் கொடுத்த பேரில் என்னை விசாரணைக்கு நீங்கள் அழைத்ததன் பேரில் தங்களிடம் வந்து விளக்கம் சொல்வது, தாங்கள் தக்க அறிவுரையை வழங்கினீர்கள், இந்த போன்ற பிளக்ஸ் எல்லாம் வைக்காதீர்கள், நீங்கள் உரிய மனுக்களைப்படி விண்ணப்பித்து நீதிமன்றம் மூலம் உரிய பரிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற தாங்கள் வழங்கிய அறிவுரையை ஏற்றுக்கொள்ள அதை பின்பற்றுகிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நான் வந்துட்டேன்.
இப்ப அங்க சொன்னபோது இப்ப இந்த இப்ப அரசு எங்க சொல்லியிருக்குதுங்க, இதை போய் கிராம நிர்வாகிகள் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். அவர் போய் தேடி நீ சமஸ்கிருதத்திலேயே வேற எதுலயோ லாங்குவேஜ் இருக்கும், அவர் கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு சிரமம். அவருக்கும் இப்ப அந்த அவர்கிட்ட மொபைல் வந்து சாதாரண மொபைல் பட்டன் ஃபோன் தான் வச்சிருப்பாரு ஓடுறது. அப்புறம் கிராம நிர்வாக அலுவலருக்கு இந்த போய் இந்த இ-சேவை மையத்துல போய் இந்த ஆன்லைன்ல பாக்குறதுக்கெல்லாம் அவருக்கு இது தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவர் அப்பவே டக்குன்னு பேச பேச இப்ப நான் பேச பேச இப்ப பேச பேச இப்ப நான் பாக்குறேன் பாருங்களேன் உங்களுக்கு காட்டுறப்போ. ஏன்னா கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரிஞ்சுக்கணும், அவருக்கு பாவ தெரியல. தெரிஞ்சிருந்தா உடனே மேடம் நான் இப்ப பாத்துட்டேங்க மேடம், இது கவர்மெண்ட் லேட்டர்னு சொல்லியிருப்பாரு. அவருக்கு அது தெரியல. மரியாதைக்குரிய தனி கிராம நிர்வாக அலுவலர் அவர்களே, நீங்களும் இந்த பதிவு பார்த்தீங்கன்னாங்க சார், இப்போ ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. எப்படி வந்து இந்த ஆப்பதி வீடு இந்த இடம் ஒரு புதிய புலையன் வந்து புறம்போக்கு நிலத்தில் இருக்குதா இல்லை தனியாருக்கு பாத்தியப்பட்டிருக்காருன்னு இப்போ கடந்த மே மாசங்க சார், இப்போ அந்த ஜமாபந்தி எல்லாம் நடந்தது இல்லைங்களா, அப்பவே வந்து ஆன்லைன்ல கொண்டு வந்து ஆப்பதி வீடெல்லாம் நம்ம நத்தத்தில் இருக்கிறத பாக்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க சார். நீங்க தெரியாம இருக்குதுங்க சார், அதனால தயவு செஞ்சு உங்களுக்கான இந்த பதிவு தான் சார் இது. நீங்களும் இதை பார்த்து எப்படி வந்து இப்போ இன்ஸ்பெக்டரோ மேடமோ யாராவது உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கேட்டாங்க அப்படின்னா அதை பார்த்து நீங்க எப்படி சொல்றது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன், நீங்க இதுல தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல அவர் கிராம நிர்வாக சார், தலிய கிராம நிர்வாக அலுவலர் சார், நீங்க இப்ப என்ன பண்றீங்க சார், அந்த ஆன்லைன்ல போய்ங்க சார், சிட்டா பட்டா அப்படின்னு அடிங்க சார். அடிச்சிங்கன்னாங்க சார், ஒரு பேர் இ சர்வீஸ் ஆஃப் லேண்டு ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகுங்க சார். அதை கிளிக் பண்ணுங்க சார். கிளிக் பண்ணனதையும் உங்களுக்கு அந்த முகப்பு பக்கம் ஓப்பன் ஆகும். அது பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கிலீஷில் இருக்குங்க சார். நீங்கள் தமிழில் அந்த வலது பக்கம் போனேன்னு வச்சுக்கோங்க சார், அங்கே ஒரு ஆரஞ்சு கலரில் தமிழில் இருக்குங்க சார். ஏன்னா உங்கள் படங்கள் பதிவேட சமஸ்கிருதத்தில் இருந்தால் இருக்குமோ என்னமோ, ஏன்னா நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிற சிரமம், புரிஞ்சுக்கிறது சிரமம். இங்கே தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே நம்ம தமிழ்நாடு அரசு வந்து போட்டிருக்குங்க சார். நீங்கள் இங்கிலீஷில் பார்க்குறதுனா பார்த்துக்கலாம், நீங்கள் தமிழில் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாங்க சார். நம்ம தமிழில் நம்ம மக்களுக்கு அப்போ தான் புரியும் சார். இப்போ தமிழில் போட்டிங்கன்னாங்க சார், நாங்கள் ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு பட்டா மாறுதல் விண்ணப்பிக்கும் இருக்குங்க சார், அதை விட்டுறலாங்க சார். பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட, இப்போ நம்ம சிட்டா போய் பார்த்தோம்னா அது ஒன்றும் அந்த நம்பர் வந்து பட்டா என்ன குறிப்பிடணும்னு சொல்லி போட்டு வருங்க சார், அதனால விட்டுறது. அடுத்தது ஆப்பதிவேடு விவரங்களை பார்வையிடன்னு இருக்குல்லைங்க சார், மூணாவதா அதை போய் நீங்கள் சார் ஒரு கிளிக் பண்ணுங்க சார். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்களா, இதில் முதல்ல நிறைய மொழி எழுத்தெல்லாம் அவர் பாருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்களா, நான் ஏன் சமஸ்கிருத எழுத்துன்னு சொன்னோம்னா இப்படித்தான் வந்து இங்கே இருக்கும். மேலே படம் காட்டுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்தது என்ன எழுத்துன்னு எனக்கு தெரியல. இப்போ ஒருவேளை அவரோட அடங்கல் பதிவேட்டில் இப்படி எழுத்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி போய் அவர் கிராம நிர்வாகிகளோட அதே மாதிரி இந்த பரிசா இந்த மாதிரி தான் இருக்குதுங்க, இதை நான் எழுதி கல்வெட்டு ஆராய்ச்சிக்கெல்லாம் அனுப்பிச்சு தான் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இதை பார்த்ததுனால தான் நான் வந்து சொல்றேன். இப்போ நம்ம என்ன இந்த இடத்துல சார் அடுத்து தமிழ்ல வந்துருச்சு சார், ஆனால் உங்க பதிவேட்டில் என்ன இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல. எங்க கொடுக்கும்போது அன்றைக்கு கிராம நிர்வாகிகள் கொடுக்கும்போது அவர் இருந்து எப்படி கொடுத்தாருன்னு தெரியல. அறிக்கை வந்து தெளிவாக வந்து நத்தம் புறம்போக்கு SF7 அருள்மிகு விநாயகர் திருக்கோயில் நத்தம் புறம்போக்கு என கிராம கணக்குகள் உள்ளதால் சட்டா ஒழுங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி போட்டு அவர் கொடுத்துட்டார் சார். அவருக்கு அப்போ அந்த வேறு லாங்குவேஜ்ல இருந்து படிக்க தெரியுமோ என்னமோ தெரியலைங்க சார். ஆனால் இப்போ உங்க வசதிக்கு தமிழ் மொழி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு சார். நீங்க சார் இங்க கீழே அப்படியே செலக்ட் பண்ணிட்டு வந்து திருப்பத்தூருக்கு அப்புறம் திருப்பூர்னு இருக்கும் சார் மாவட்டம், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க சார். இங்க இருக்க மட்டம் பாத்தீங்களா சார், இது வடமொழி எழுத்து போட்டிருக்குதுங்க. இதை மாதிரி ஒரு கிளிக் பண்ணிங்க சார். கீழே அப்படியே வந்து கீழே இருந்து ரெண்டாவதுங்க சார் உடுமலைப்பேட்டை, திருப்பூர் தெற்கு கீழே வந்தீங்கன்னா உடுமலைப்பேட்டைன்னு இருக்குங்க சார், அதை கிளிக் பண்ணிட்டுங்க சார். இப்போ கிராமம் பாத்தீங்களா, இதுவும் வடமொழி எழுத்துலயே என்னமோ இருக்குதுங்க சார். எனக்கு பார்த்த வடாவது என்னன்னு தெரியலைங்க, எனக்கு வடமொழி எழுத்துந்தே என்னமோ தெரியுதுங்க சார். அதை கிளிக் பண்ணிட்டு சார் இப்படியே கீழே அப்படியே வரிசையாக வந்தீங்கன்னா சார், அந்த தேவன்னு ஒரு புது கீழே தலி ஒன்று இருக்குது பாருங்க சார், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் சார். கிளிக் பண்ணிட்டுங்க சார். இப்போ நான் மூலம் பண்ணுறேன் சார், மக்களுக்கு புரிதலுக்காக உங்களுக்கு தெரியுங்க சார், எங்கள் பார்ட்டி இடத்தை பற்றி உங்ககிட்ட நான் அந்த பட்ட மேல் சம்பந்தமெல்லாம் பேசியிருக்கிறேன் இல்லைங்களா சார். அப்போ இந்த 1120ங்கிறத கிளிக் பண்ணுங்க சார். கிளிக் பண்ணிட்டுங்க சார், அதுக்கு முதல்ல இந்த ஊரகம் நத்தம் போட்டிருக்கலங்க சார், இந்த நத்தம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க சார். செலக்ட் பண்ணிட்டுங்க இந்த ஓகே பிளெக்ஸி லேண்டு ஆப்ஷன் அதான் அதை செலக்ட் பண்ணோம் நத்தம். ஏன்னா அங்கே அந்த புலையன்னு போய் கொடுத்துருந்தீங்களா, முதல்ல நத்தத்தை செலக்ட் பண்ணு அப்படிங்கிறது. நத்தத்தை செலக்ட் பண்ணிட்டுங்க சார், கேட்டுட்டு இருக்கீங்களா சார், பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1120ங்க சார் செலக்ட் பண்ணிட்டுங்க சார். இங்கே செலக்ட் பண்ணி இங்கே டைப் பண்ண முடியாதுங்க சார். இங்கே வந்து இப்போ 1120ன்னு அடிக்கலாம், 120ன்னு அடிக்கலாங்க சார். ஆனால் அங்கே போனோம்னாங்க சார், இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணி வச்சிருக்குதுனாங்க சார், இதுல 10 நம்பர் தான் இருக்குது. நீ 11 12 10 தான். இந்த 1120ங்கிற புலையன்ல மொத்த உட்பிரிவு எண் வந்து 10 தான் இருக்குது. இந்த 10க்குள்ள ஏதாவது பாக்குறோமோ நீ பாத்துக்கோ அப்படின்ட்டாங்க சார். இப்போ இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னாங்க, இப்ப அந்த 10 இருக்கலங்க சார்,
இந்த 10ல் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா 1120 பார் 4ன்னு இருக்குல்லங்க சார். இது எங்க பாட்டி ராஜம்மாள் பேர்ல இருக்குங்க சார். இப்ப இத வந்து நான் இப்ப கிளிக் பண்ணணுங்க சார். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க சார். கிளிக் பண்ணிட்டுங்க சார். இப்ப கைபேசி எண் அப்படின்னு கேட்குதுங்க. இப்ப என்னோட நம்பரை நான் போட்டிருப்பேன். அந்த ஃப்ளெக்ஸ்லயே போட்டிருப்பேன் இருந்திருக்குங்க சார். 8807485592 அப்படிங்கிற இந்த நம்பரை நம்ம வந்து கொடுக்கணும் சார். நீங்க உங்க நம்பரை கொடுக்கணும். நீங்க மறந்தாப்புல இந்த வீடியோவை பார்த்துட்டு என்டர் நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா ஓடிபி எனக்கு வந்துடும். அப்ப நான் அந்த நேரத்தில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியாம அப்ப நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கணும். அதனால உங்ககிட்ட அந்த வாட்ஸ்அப் மொபைல் இந்த வசதி உள்ள ஃபோன் இல்லைனாங்க சார், பக்கத்துல யாரு கிட்டயாவது இந்த நம்பரை வாங்கி ஓடிபி வரும். பட்டன் ஃபோனா இருந்தாலும் ஓடிபி வரும். ஆனா உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு என்னன்னு தெரியல. சரி, நீங்க எப்படியாவது தெரிஞ்சுக்கங்க சார். இங்க பாருங்க, இங்க போயிட்டு நீங்க இந்த நம்பருக்கு நீங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்க கத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த நம்பரை மட்டும் அடிக்கும் போது இந்த 1123 அடுத்து அடிக்கும் போது நீங்க உங்க நம்பர் ஃபோன் நம்பரை நீங்க எங்க போய் பக்கத்துல ஏதாவது சேவை மையத்துல கொடுத்து அங்க போய் நீங்க போட சொல்லிட்டு போட்டுட்டு கடவை சொல்ல பெற அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னாங்க சார், இங்க ஒரு உடனடியா வந்துருங்க சார். இன்னொன்று வந்து உங்களுக்கு தமிழீழம் சேவைக்கான தொடர்புக்கு அப்படின்ட்டு நம்பரு மெசேஜ் வரும். என்ன முதல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா தமிழீழம் சேவைக்கான உங்கள் ஒரு முறை கடவுச்சொல் 988 518 988 518. இங்க பாத்தீங்களா, வடமொழி எடுத்து இத்தனை வேலை வந்திருக்கு பாத்தீங்களா. இதனாலதான் சொல்றேன் இதே மையம். ஏன்னா அங்க இருக்கிறது தான் போட்டிருப்பாங்க. ஊர் அந்த அடங்கல் இப்படியே தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. பாவம் அவர் என்ன பண்ணுவார் தலிக்கிறாங்க நிர்வாகிகள் உள்ள. அவர் சொல்றது நியாயம் இருக்கு. மேடம் கேட்டப்ப நீங்க திங்கலாம் போய் அவர் மண்டையை உடைச்சுக்கணுங்க. அந்த சிரமம் வரக்கூடாதுங்கிறது தான் இந்த இதை போட்டு இப்படி பண்ணியிருக்கிறாங்க மென்பொருள். அதுல தமிழ்லையும் பாருங்க, போட்டி பார்த்தீங்களா, இந்த எழுத்துட்டு இருக்குங்களா, இப்போ என்னன்னு போய் தெரியுங்க. ஆனா நம்ம இதுல உடனே சொல்லி தெரியாம இப்படி காட்டுது அப்படின்னு போட்டு போயிடக்கூடாது. நம்ம கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா சரி சினிமா ஓட்டு காட்டுதுங்க சார். இது ஓகே அப்படின்னு நீங்க கொடுத்துடணும். அடுத்தது சமர்ப்பின்னு தமிழ்ல காட்டுதுங்க சார். இதை கிளிக் பண்ணீங்கன்னாங்க சார், இந்த மாதிரி ஒன்று பேஜ் ஆப்பதிவேடு விவரங்கள் மொத்தம்னு காட்டும் சார். இங்க பாத்தீங்க அப்படின்னா புலையன் 1120 வந்துருச்சுங்க சார். உட்பிரிவியன் அப்படின்னு வந்துருச்சுங்க சார். 4ன்னு வந்துருச்சுங்க சார். பழைய புல உட்பிரிவியன் அப்படின்னு போட்டு 1120 4ன்னு வந்துருச்சுங்க சார். பகுதி அப்படின்னா ஒரு பாற்று அப்படின்னு வந்துருச்சுங்க சார். அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைத்து வாரி அப்படின்னு வந்துருச்சுங்க சார். அரசுவா ரைத்து வாரியா அப்படின்னு கேட்குது. ரைத்து வாரின்னு வந்துருச்சுங்க சார். நிலத்தின் வகை என்னன்னு கேட்குறாங்க சார். ரைத்து வாரி மனை வந்துருச்சுங்க சார். பாசன ஆதாரம் இருபோகமா மண்பாய் அந்த 8 9 பார்த்தீங்கன்னா 7 8 9 10 இதெல்லாம் இருந்தால் பூமி இருந்தால் காட்டுறதுங்க. அப்புறம் மண் தரம் தீர்வு அதெல்லாமே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 12 பரப்பு ஹெக்டேர் பார்த்தீங்கன்னா 0.0037 அப்படின்னாங்க சார். 37 சதுர மீட்டர். இது உங்களுக்கு தெரியும் சார். 37 சதுர மீட்டர். அது தீர்வு எவ்வளோன்னா ₹2. பட்டா எண் என்ன அப்படின்னா 483. குறிப்பு அப்படின்னா குறிப்பு என்ன போட்டிருக்காங்க, யாருக்கு போட்டிருக்குது, ஓட்டு வீடு. பெயர் யார் பெயர் இருக்குது, ராஜம்மாள். அப்ப ராஜம்மாள் பேர்ல இந்த 1120 பார் 4ங்கிற நம்பரானது ராஜம்மாளுக்கு பாத்தியப்பட்டது. அதனோட பரப்பு 37 சதுர மீட்டர். அதுல ஒரு ஓட்டு வீடு இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆன்லைன்ல பார்க்க தெரிஞ்சிருந்தா அடுத்த சொல்லியிருப்பாரு. இப்ப நம்மளுக்கு தேவையான நம்பர் என்னங்க, 1120 பார் 3. இந்த 1120 பார் 3 என்னவா இருக்குது அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கணும். இதுதானே முக்கியம். இப்ப நம்ம பார்க்கறோம். இங்க போய் இப்ப பாத்தீங்கன்னா இதே துன்பமுங்க. நீங்க இப்படி தெரியுதுன்னு பார்க்காம விட்டுறாதீங்க சார். கிளிக் பண்ணுங்க. நீங்க இது பாட்டு உங்களுக்கு இப்ப நான் என்னோட சிஸ்டத்துல வருதா என்னன்னு தெரியல. இப்படி ஏதாவது ஒரு வேலை வந்ததுன்னா நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே திருப்பூர்னு காட்டும். அந்த திருப்பூரை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் வட்டம் போய் மறுக்க உடுமலைப்பேட்டையை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் கிராமம் போய் மறுபடியும் தலிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த இடத்துல நத்தம்னு கிளிக் பண்ணிக்கோங்க. 1120ங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் இங்க போய் இந்த 3 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டுங்க. மறந்துடக்கூடாதுங்க சார். இந்த இடத்துல உங்க நம்பரை போடணும், என்ற நம்பரை போட்டுறாதீங்க. எனக்கு ஓடிபி வந்துடும். அப்புறம் ஓடிபி கொடுத்துட்டு ஒரு முறை கடவுச்சொல் அப்படின்னு விட்டு ஒரு 10-20 செகண்ட் வெயிட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த மாதிரி வந்துருச்சு. உடனே 942 918 942 918 போட்டுட்டு இந்த ஓடிபியை கிளிக் பண்ணுறது. இங்க கொடுத்தா ஓகே அப்படின்னு கொடுத்துட்டுங்க சமர்ப்பி அப்படின்னு கொடுக்குறோங்க. இங்க பாத்தீங்களா, இங்க ஒண்ணுமே ஓப்பனே ஆகல. என்னன்னு காட்டுதுங்க, திஸ் இஸ் கவர்மெண்ட் அப்படியே ஃபேட் ஆகுது பாருங்க. மறைஞ்சிரும் கொஞ்ச நேரத்துல, சில வினாடிகள்ல. திஸ் இஸ் கவர்மெண்ட் லேண்ட். அப்ப என்ன போட்டிருக்கு, இதுதான்
அந்த தலித் கிராம நிர்வாக அலுவலர் சிட்டா கொடுக்க வழிவகை இல்லை அப்படின்னு ஏன் கொடுக்குறாங்கன்னா, இங்க எப்படி இப்ப மென்பொருள் அதைத்தான் இங்க மென்பொருளை வடிவமைச்சிருக்காங்க. இது அரசு நிலம். திஸ் இஸ் கவர்மெண்ட் லேண்ட். அதனால உனக்கு அது எந்த விவரங்கிறது தேவை இல்லை அப்படின்னு இந்த 1120/3 அதுல 1 சதுர மீட்டர் இருந்தாலும் சரி, 275 சதுர மீட்டர் இருந்தாலும் சரி, இது அரசு நிலம்தான் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கிற எங்கிருந்தும் எந்நேரத்திலும் இணைய வழி சேவைகள் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகம் தமிழ்நாடு அரசு அப்படின்னு ஒரு சேவையை தொடங்கினதுல இந்த நத்தம் சம்பந்தமாக கடந்த மே மாதமே கொண்டு வந்துட்டாங்க, ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. அதனால மதிப்பிற்குரிய தலித் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களே, இனிமேல் தலித் காவல் நிலைய ஆய்வாளராக இருந்தாலும் காவல் ஆய்வாளராக இருந்தாலும் சரி, இல்லை வேலை யார் எந்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, கூப்பிட்டு கேட்டாங்கன்னா டைப் ஒரு மொபைலில் போன இந்த வாட்ஸ்அப் இயங்குற மாதிரி மொபைல் ஒன்று வாங்கி அதில் உடனே இப்படி நீங்கள் பார்த்து உடனடியா மேடம் இது கவர்மெண்ட் லேண்டு தாங்க மேடம், இல்லைன்னா ராஜன் மாலுக்கு பாத்தியப்பட்ட இடங்க மேடம், இல்லை அப்படின்னா இவர் நடப்பன் இங்க திருமூர்த்தி அவர்களுக்கு பாத்தியப்பட்ட இடங்க மேடம், இல்லைன்னா விநாயகர் கோயிலுக்கு பாத்தியப்பட்ட இடம் மேடம் அப்படின்னு அந்த மேடத்துக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க உடனே அந்த பிரச்சனையை அங்க இப்ப அவங்களுக்கு என்னன்னு தெரியாதனால நான் சொல்றது சரியா அவங்க கோயிலுக்கு கட்டுறோம்னு சொல்ற அவங்க சொல்றது சரியான்னு மேடத்துக்கு தெரியல. இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி வழியோட எடுக்க முடியும். இப்போ கிராம நிர்வாக அலுவலர் சொல்றாரா இல்லையோ, தலித் பொதுமக்களை பெரும் மதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய தலித் பொதுமக்களே, இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா, இது அரசு நிலமா கோயில் இடமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? இது கோயில் நிலம்தான், இது தப்பு அப்படின்னா நீங்க யாரு மேல புகார் கொடுக்கணும்? இந்த வருவாய்த்துறை மேலதான் மக்கள்கிட்ட புகார் கொடுக்கணும். வருவாய்த்துறை மென்பொருள் தயாரிச்சவங்க ஒண்ணு பதிவேடுகள் இருந்து வருவாய்த்துறை என்ன பண்ணியிருந்தாலும் சரி, இந்த வருவாய்த்துறை தான் இதெல்லாம் செக் பண்ணி ஆன்லைனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இவங்க கொடுத்ததுல அவர் திருமூர்த்தி நடப்பன் என்கிற திருமூர்த்தி அப்படின்னு அவர் பேர்ல போட்டிருந்தா நான் போய் மனு போட முடியுமா? இல்ல கோயிலுக்கு அப்படின்னு கோயில் இடம்னு சிட்டா உரிமையாளர் பேர் அப்படிங்கிற இடத்துல விநாயகர் சன் ஆப் சிவபெருமான் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் ஏதாவது கேட்க முடியுமா? அப்ப இங்க கேட்கறதுக்கெல்லாம் வழி இல்லை. ஆனா என்னன்னு போட்டிருக்காங்க இங்க, திஸ் இஸ் கவர்மெண்ட் லேண்ட் அப்படின்னு மென்பொருள்லயே காட்டிருச்சு. இதை மரியாதைக்குரிய தலித் கிராம நிர்வாக அலுவலர் நம்ம ஆர்டிஐல கேட்டப்ப அப்பவே அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு. மரியாதைக்குரிய வட்டாட்சியர் அவர்களும் தகவலை கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னும் எங்களுக்கு கோயில் இடம்னு சொல்லிக்கிட்டு கோயில் இடத்த எங்களை எடுத்து கட்ட விட மாட்டேங்கிறான் அப்படின்னு இன்னும் சில வித்தியல்ல அங்கெல்லாம் கேள்விகள் கேட்டாங்க. சில ஒரு விவாதங்கள் எல்லாம் அவங்க கேள்வி கேட்டவங்களுக்கு நான் விளக்கங்களும் கொடுத்தேன், சில நான் கேள்விகளும் கேட்டேன். அதை பற்றி எல்லாம் அடுத்த காணொளிகள் நான் பகிர்கிறேன். மீண்டும் சந்திப்போம், தொடர்வோம். நன்றி, வணக்கம்.